ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா சோலோஸ்கா வர்சஸ் செமிசைன் கடந்த வாரம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் தான் இங்கே நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் சோலோசிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி எம்எஃப்டி டீம் இருந்தாங்க. இருந்தாலும் சோலோசிக்கா அந்த எம்எஃப்டி டீமோட உதவியாக இருந்தாலும் ஆனால் சோலோசிக்கா தன்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் கொடுத்துருந்தாரு. அதே சமயத்தில் செமிசைனும் விட்டு கொடுக்கல. ஒரு கட்டத்தில் செமிசைன் ஜெயிக்க போகிற நேரத்தில் எம்எஃப்டி டீம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த எம்எஃப்டி டீமை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஜிம்மியை அடிச்சு போட்டுடுறாங்க. ஜிம்மியும் அடிச்சு போட்டோடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஜாக் எஃபெக்ட் மெஸ்ஸுக்கு வருது. ஜாக் எஃபெக்ட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண டாலட்டோங்காவை தான் அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் மீண்டும் ரிவெஞ்ச் எடுத்து அட்டாக் பண்ண ஒரு கட்டத்தில் வந்து டாலட்டோங்காவை வந்து பேரிகேட்டில் அதாவது ரிங் கார்னர் சைடில் உள்ள பேரிகேட்டில் போட்டு அடிச்சிருவார். அடித்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஜிம்மி அடிக்கிட்டு அவருக்கும் காப்பாற்றி விட்டுட்டு இந்த மேட்ச் கண்டினியூ. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒருத்தவங்க சலைச்சல்ன்ற மாதிரி தான் காமிச்சாங்க. ஒரு கட்டத்தில் செமிசைனை தூக்கி கமெண்ட்ரி டேபிள் அடிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து செமிசைன் வந்து சன்செட் ஃபிளிப் போட்டு பின் பண்ணி பார்க்குறோம். அப்பயும் எஸ்கேப் ஆகிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சோலோசிக்கா தன்னோட தம் ஃபினிஷரை போட முயற்சி பண்ணால் அந்த நேரத்துலேருந்து எஸ்கேப் ஆகி தன்னோட வந்து ஹெல்வா கிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா இல்லாமல் இன்னொரு ஹெல்வா கிக்கு ரெடி ஆகிடும். இன்னொரு ஹெல்வா கிக்கை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணிடுறாரு. பின் பண்ணி வின் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. செமிசைனுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணி யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைமாக யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறா. நியூ யூஎஸ் சாம்பியன் ஆகிறாரு இந்த இடத்துல செமிசைன். இந்த மூமெண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இதுதான் இந்த ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.